இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலகட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களுக்கு யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக ஆண்டுடைய ஊழியர்கள் சீஷர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளும் பரிசுத்த தோமாவை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லும்படியாக 1ஆம் நூற்றாண்டிலே இந்த இந்திய மண்ணிற்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து வந்தவர் இந்த பரிசுத்த தோமா, புனித தோமா, சென்ட் தாமஸ். இந்த இந்திய மண்ணிற்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும்படியாக 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு பின் கிபி 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டிலே சுவிசேஷத்தை சுமந்து இந்தியாவிற்காக வந்த பரிசுத்தமான தேவ மனிதர், ஆண்டவருடைய சீஷர் பரிசுத்த தோமா. கேரளாவில் பல பகுதிகளிலே இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார், இயேசுவின் அன்பை சொன்னார். இந்தியாவில் ஒரு ஊழியத்திற்கு வந்திருக்க சமயத்திலே கேரளாவில் இருக்கிற சிலர் வானத்திற்கு நேராய் தண்ணி எரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து சொன்னார், உண்மையில் நடந்தது, ரியல் ஸ்டோரி. பார்த்து சொன்னாரு, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லி தண்ணி மேலே எறிகிறேன், தண்ணி அப்படியே நிற்கும், பார்க்குறீங்களான்னு கேட்டார். தண்ணி எறிந்தார். ஒரு நாள், ஒரு பகல் முழுவதும் அந்த தண்ணீர் அப்படியே வானத்தில் நின்றதாக சரித்திரம், வரலாறு சொல்லுகிறது. அந்த தண்ணி அப்படியே வானத்தில் நின்றுச்சு ஒரு பகல் முழுவதும். ஏராளமான பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். மலபார் கடற்கரை தொடங்கி அவர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே வந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அறப்பள்ளி, கன்னியாகுமரி மாவட்டத்திலே அறப்பள்ளி, தக்கலைக்கு அருகிலே அறப்பள்ளி என்ற இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே பரிசுத்த தோமா கட்டிய ஆலயம் இன்றும் இருக்கிறது. பரிசுத்த தோமா கட்டிய ஆலயம் இன்றும் அறப்பள்ளியிலே அந்த ஆலயம் இன்றும் இருக்கிறது. கைகளால் கட்ட ஆரம்பித்த ஆலயம் இன்னைக்கு இன்றும் அது சாட்சியாக இருக்கிறது. சென்னையிலே சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அதன் இடத்திலே இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். இரத்த சாட்சியாக கிறிஸ்துவுக்காக மரித்தார். சீஷனுடைய பரிசுத்த தோமா என்கிற சீஷனுடைய இரத்தம் இந்த இந்திய மண்ணிலே கிறிஸ்துவுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து வந்தவர் பரிசுத்த தோமா. அவர் சொன்ன அந்த சுவிசேஷம், அந்த இயேசு என்கிற வார்த்தை உங்களையும் என்னை மாற்றி இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு முன்பதாக, நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக சீஷர்கள் அவரை தரிசிக்கிறார்கள். அவ்வளவு பரிசுத்த தோமா இல்லை. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை கண்டோம், அவரை பார்த்தோம். பரிசுத்த தோமா சொல்லுகிறார், அவருடைய கைகளில் கால்களில் உண்டான அந்த ஆணி துளைத்த அந்த தழும்பிலே என் கரங்களை வைக்க வேண்டும், லாவில் என் கரங்களை வைத்தால் மட்டுமே நான் நம்புவேன், அப்பொழுது மட்டுமே நான் ஏற்றுக்கொள்வேன், அவரை நம்புவேன் என்று சொல்கிறார். உடனே சொன்ன உடனே அதே முன்னாடி இயேசு அவருக்கு முன்பதாக வந்து நிற்கிறார். தோமா வா, என் கைகளில் உன் கையை வச்சுப்பார், என் விழாவில் உன் கையை போட்டுப்பார். ஆண்டவரே, என் ஆண்டவரே, 28ஆம் வசனம், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தெய்வனே என்றான். நின்ற கர்த்தாவே, நின்ற தெய்வமே. மலையாளத்தில் சொன்னா, இந்த கர்த்தாவே, நின்ற தெய்வமே, என் ஆண்டவரே, என் தெய்வமே என்றான். அவர் தான் இயேசுவின் சுவிசேஷத்தை சுமந்து இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய சொன்ன அந்த சுவிசேஷம் மாற்றி இருக்கிறது. வெள்ளைக்காரங்க இந்திய மண்ணிற்கு வருவதற்கு முன்பதாக, கிழக்கு இந்திய கம்பெனி இந்திய மண்ணிற்கு வருவதற்கு முன்பதாக பரிசுத்த தோமா இந்திய மண்ணிற்கு வந்து விட்டார். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வியாபாரத்திற்காக வந்தார்கள் ஒழிய அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவோ இயேசுவை சொல்லவோ வரவில்லை. வியாபாரத்தை அறிவிக்கும்படியாக வந்தார்கள். அதற்கு முன்பதாக பரிசுத்த தோமா இந்தியாவிற்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார். குண்டபோரஸ் என்ற மன்னன் கையிலே வட இந்தியாவிலே இருந்து இயேசுவை அறிவித்தவர் அப்படி தொடர்ச்சியாக தென்னிந்தியாவிற்கு வந்து, கேரளாவிற்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அப்படியே சென்னை வரைக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் ஆண்டவருடைய அன்பை அறிவித்தார். அவர் ஆண்டவருடைய அன்பை அறிவித்ததினால், அந்த சுவிசேஷத்தை சொன்னதினால் இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா ஆசீர்வாதமாக இருக்கிறது.
என்னைக்கு சுவிசேஷத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, என்னைக்கு ஆண்டவருடைய அன்பை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவனை மாற்ற முடியும். இந்த அன்பு மாற்றிவிடும், இந்த சுவிசேஷம் மாற்றிவிடும். நம்முடைய பகுதிக்கு ஊழியர்கள் வந்தார்கள். இன்றைய தினம் நெல்லை அப்போஸ்தலன் பரிசுத்தவான் மகாகணம் C.T.E. ரேனியஸ், சார்லஸ் தியோபிலஸ் ஈவால்டு ரேனியஸ் அவர்கள் பிறந்த தினம், பிறந்த நாள் இன்னைக்கு அவருக்கு. எத்தனையோ பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறார், எத்தனையோ கிராமங்கள் உருவார். நான் பிறந்த மண்ணாகிய டோனாவூர் கிராமத்தை உருவாக்கியவர் இந்த பரிசுத்தவான் மகாகணம் C.T.E. ரேனியஸ் அவர்கள். அதற்கு முன்பதாக எமி கார்மிக்கல் அம்மையார் வந்தார்கள், ரெவரண்ட் வக்கரையா வந்தாங்க. இத்தனை பரிசுத்தமான்கள் வந்து இயேசுவை அறிவித்தார்கள். ஏன் வந்து சொன்னாங்க? பரிசுத்த தோமாக்கு பின்னால் அடுக்கடுக்கா ஏன் வந்தாங்க? சுவிசேஷம், சுவிசேஷம். அவங்க சொன்னதுனால இன்னைக்கு நாம் மனிதர்களாய் வாழ்கிறோம். நம்மை மனிதர்களாய் சுவிசேஷம் மாற்றிவிட்டது. டிரான்ஸ்ஃபார்மினேஷன், நாம் மாற்றப்பட்டு விட்டோம், நாகரிகம் அடைந்திருக்கிறோம். நாகரிகம் அறியாத ஒருவனை நாகரிகம் அடைய செய்கிறது சுவிசேஷம், காஸ்பல். ஒருவனுக்குள் சுவிசேஷம் போகும்போது நாகரிகம் அடையாத ஒருவனை நாகரிகம் அடைய செய்கிறது காஸ்பல். இன்னைக்கு அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோமா? இயேசு தன்னுடைய சீசனாக இருக்கிற பரிசுத்த தோமாவை நமக்காக இந்தியாவுக்கு அனுப்பி கொடுத்து அவருடைய அன்பை சொல்ல வைத்தார். ஆனா அந்த அன்பை அறிஞ்சு கொண்ட நம்ம, அந்த அன்பை தெரிஞ்சு கொண்ட நம்ம மற்றவர்களுக்கு சொல்றோமா? ஒரு கடையில் சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், நீங்களா பிரியாணி சாப்பிட்றோம். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, எந்த கடையில் பிரியாணி டேஸ்டா இருக்கும்? இந்த கடையில் நல்லா இருக்கும், நான் இந்த கடையில் சாப்பிட்டேன், இந்த கடையில் சாப்பிட்டேன். இதை சொல்றோமே, இதை சொல்றோமே. ஒரு இடத்துல ஒரு உதவி செய்தார், இவரை போய் பாருங்க உதவி செய்வார், இதை சொல்றோமே. ஏன் சுவிசேஷத்தை சொல்வதற்கு தயங்குகிறோம்? ஜீவனை கொடுத்த ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கும்படி ஏன் தயங்குகிறோம்? ஜீவனை கொடுத்த கர்த்தரை சொல்லும்படி ஏன் தயங்குகிறோம்? அடிச்சிருவாங்களா? அடிக்கட்டும். கொன்றுவாங்களா? கொல்லட்டும். ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பது பெரிய விஷயம் அல்லவே. உனக்காக தன்னையே கொடுத்த ஆண்டவருக்காக மரிப்பதற்கும் பெரிய விஷயம் அல்லவே. பரிசுத்த தோமா மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தானே இந்தியாவிற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாரே. வாழ வைத்த ஆண்டவர், பாவத்தை கழுவினவர், ரட்சித்தவர். அவருக்காக என்ன செய்கிறோம்? இயேசுவுக்காக இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்காக இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள்? சிந்தியுங்க. ஆண்டவர், இதுவரைக்கும் நமக்கு எதுவுமே செய்யல ஆண்டவரே, இதுவரைக்கும் எதுவுமே செய்யல ஆண்டவரே, உமக்காக ஏதாவது நான் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கருவிகளை அவங்களை மாற்றுவார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி மீண்டும் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். தலைகளில் தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தோமா சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இந்தியாவுக்கு வந்தார் ஆண்டவரே. உண்மை குறித்து அறிவிச்சார் ஆண்டவரே. உண்மை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவிச்சு. இதுவரைக்கும் அறிவிக்காமல் இருப்போமானால் இனிமேல் உண்மை குறித்து அறிவிக்க உதவிச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை